கஞ்சா இல்லாம, போதை இல்லாம, தனி மனித ஒழுக்கத்தோடு, பெண் பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகாம, இரவு 12 மணில கூட தமிழீழ மண்ணில் தமிழர்களும் பெண்களும் நடமாடலாம் என்று தாய், தந்தை, மாதா, பிதா, குருங்கிறான். சொந்த இங்க பிராட்வேயில் இருக்கிற ஒரு ஆங்கில வழி கல்வி மொழியில் மதுவுக்கு அடியாகி, போதைக்கு அடிமையாகி, காசு தர மறுத்த தாயை கள்ள தூக்கி போட்டு கொலை செய்கிறான். யார் உருவாக்குறா? நம்ம உருவாக்கல. இந்த நாட்டில் இருக்கிற சினிமா, இந்த நாட்டில் இருக்கிற டிவி, சீரியல், ஊடகங்கள், காட்சி, கார்பரேட் நிறுவனங்கள் எப்படியெல்லாம் சிந்திக்க விடாமல் இந்த இளைய தலைமுறையை எப்படியெல்லாம் தன்வயப்படுத்த முடியுமோ, வீதிக்கு வீதி டாஸ்மார்க் கடைகள், குத்தாட்டங்கள், அப்ப இதையெல்லாம் எண்ணிதான் நான் சொன்னேன், அப்பா இதுக்கெல்லாம் ஒத்து போறவங்க, குனிஞ்சு போறவங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போறவங்க யாராச்சும் என் கட்சியில இருந்தா உங்களுக்கு வாய்ப்பை தருகிறேன், நீங்க சட்டமன்றத்துக்கு போங்க. இந்த கூட்டத்திலிருந்து வர்றவனு நாளைக்கு அங்க சட்டமன்றத்தில் உட்காந்துருப்பான். இங்க புலவரை பார்த்து, தமிழரசனை பார்த்து, பெரியாரை பார்த்து, அம்பேத்கரை படிச்சு, கார்ல் மார்க்ஸை படிச்சு, உலகத்தின் 12 கோடி மக்களின் ஒற்றை முகவரியாக கஞ்சா இல்லாம, போதை இல்லாம, தனி மனித ஒழுக்கத்தோடு, பெண் பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகாம, இரவு 12 மணில கூட தமிழீழ மண்ணில் தமிழர்களும் பெண்களும் நடமாடலாம் என்று ஒரு தனித்தமிழ் ஈழ அரசை உருவாக்கி காட்டினான் அல்லவா? ஒரு போராட்ட களத்தில் வன்னி காட்டில் இருந்த ஒரு புலிகள் உலகத்தின் எந்த நாட்டு ராடர் கருவிகளாலும் கண்டுபிடிக்க முடியாத விமானத்தில் பறந்து, அதுவும் இலக்கை நோக்கி எதிரியை மட்டும் தாக்கிவிட்டு திரும்பி வந்த அந்த வன்னிக்காட்டு தலைவனை தலைவனாக ஏற்றுக்கொண்ட வேல்முருகன் இந்த கூட்டத்தோடு அந்த சட்டமன்றத்தில் வந்து என்னால் அமர முடியாது, ஓட்டு அரசிலிருந்து நான் விடைபெறுகிறேன் என்று அறிவித்தேன். கட்சியில் மிக கடுமையான எதிர்ப்பு போராடி கொண்டிருக்கிறேன். எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், இங்கே படித்த ஒரு சமூகம், அரசு பணியில் இருக்கிற சமூகம், நமக்கான உரிமை என்ன, நமக்கான வேலை வாய்ப்பு என்ன, நமக்கான இடஒதுக்கீடு என்ன என்று நீங்கள் இங்கு கூடி ஆலோசித்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் ஒரு கூட்டம் திரையரங்கில் கூடி பாலாபிஷேகம் செய்து கொண்டு, கட்டவுட்டு வைத்துக்கொண்டு, மன்சூர் சாப்பிட்டு கொண்டு, உடையை அவிழ்த்து விட்டு, வேப்பலையை கட்டி கொண்டு, அந்த நடிகன் படம் 100 நாள் ஓட வேண்டும் என்பதற்காக அங்க பிரச்சனை செய்துகிறான். திருப்பதிக்கு சென்று மொட்டையடித்துக் கொள்ளுகிறான். திருத்தணிக்கு சென்று அகல் குத்தி கொள்ளுகிறான். எந்த அடுத்த தலைமுறைக்காக இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்கிறீர்களோ, எந்த தலைமுறை இந்த உயர்ந்த இடங்களுக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிறீர்களோ, அந்த தலைமுறை நீங்க கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த சம்பளத்துல புத்தகம் வாங்கி, ஆடை வாங்கி, படிக்க வச்சுக்கு பள்ளிக்கு அனுப்புறீங்க. அந்த பிள்ளை செய்யறான். அம்மா கஷ்டப்பட்டு விவசாய வேலை செஞ்சு, ஊரக வேலை செஞ்சு, இப்ப சட்டிப்பானில் பதுங்க வைக்கிற பணத்தை எடுத்து போய் ஒரு டிக்கெட்டுக்கு 2000 ரூபாய் வாங்குறான் முதல் காட்சியில். சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? யாருக்காக நாம் போராட வேண்டும்? எந்த இளைய தலைமுறைக்கு போராட வேண்டும்? எந்த மாணவர் சமூகத்துக்கு போராட வேண்டும்? தாய், தந்தை, மாதா, பிதா, குருங்கிறான். சொந்த இங்கு பிராட்வேயில் இருக்கிற ஒரு ஆங்கில வழி கல்வி மொழியில் ஒரு ஆசிரியை வகுப்பறையில் கத்தியாலை குத்தி கொலை செய்கிறான். மதுவுக்கு அடியாகி, போதைக்கு அடிமையாகி, காசு தர மறுத்த தாயை கள்ள தூக்கி போட்டு கொலை செய்கிறான். தந்தையை கொலை செய்கிறான். இங்கே அருகாமையில் இருக்கிற போரூரில் இருக்கிற 8 வயது பாலியல் ஒரு குழந்தையை அங்கு இருக்கக்கூடிய பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கி கொலை செய்கிறான். சாட்சி இல்லை என்று இந்திய நாட்டின் உச்சநீதிமன்றங்கள் அவனை விடுதலை செய்கிறது. இந்த சமூக மாற்றம் எங்கிருந்து வர வேண்டும்? சமூக புரிதல் எங்கிருந்து வர வேண்டும்? இந்த புரிதலோடு இந்த அறிவார்ந்த அரசியல் செய்ய நாங்கள் எல்லாம் வந்தால், நாங்கள் அர்பன் நக்சல் பாறைகள் அல்லது நக்சலைட்டுகள் அல்லது சாதியவாதிகள். வேல்முருகன் யார்? பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வந்தவன் தானே. அவன் வன்னியர் சங்க போராட்ட காலத்திலிருந்து வந்தவன் தானே. அவனுக்குள்ளும் சாதிய புத்தி தான் இருக்கும் என்று நம்மவரை வைத்து நம்மவர்களை ஓரங்கட்டுகிற முயற்சி. சொல்லுங்கள், திருமாவளவன் யார்? இந்திய நாட்டில் சமூக நீதிக்காக இயக்கம் கண்ட கட்சிகள், இயக்கங்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஓபிசி இடஒதுக்கீடை குறித்து விவாதம் வந்த போது மௌனத்தி அமர்ந்திருந்த போது, இந்திய நாட்டில் இருக்கிற ஓபிசி மக்களுக்காக நியாயமான இடஒதுக்கீடு வேண்டும் என்ற குரல், முதல் குரல் அண்ணன் திருமாவளவனின் குரல். இது எத்தனை என் ஓபிசி இளைஞர்களுக்கு தெரியும்? திருமாவளவன் காரை வழிமறித்து அதில் இருக்கிற கூட்டணி கட்சி தலைவர்கள் கொடி பறக்கின்ற போது, தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருகின்ற போது, இந்த விடுதலை சிறுத்தைகளின் கொடியை கயிட்டி விட்டு ஊருக்கு வாருங்கள் என்று சொல்லுகின்ற அந்த இளைய தலைமுறைக்கு தெரியுமா? உனக்கும் சேர்த்து அண்ணன் திருமாவளவன் அங்க வாதாடினான், போராடினான் என்று. இதை நாம் சொல்லிக்கொள்ள மறுத்தோம். இல்லை, நீ வன்னியன், நீ பறையன், நீ தேவன், நான் தேவேந்திரன், நான் அகமுடியன், நான் கள்ளன், நான் நாடார், நான் பிள்ளை, நான் யாதவர். இங்கு கொங்கு மண்டலத்தில் அருந்ததிய மக்களையும் கொங்கு கவுண்டர்களையும் மோதவிட்டு அரசியல், வடதமிழ் நாட்டில் பறையர் வன்னியர் மோதல் விட்ட அரசியல். இங்கே உனக்கு இழக்கப்படுகின்ற அநியாயங்களை குறித்து, அக்கிரமங்களை குறித்து கவலை கொள்ளாத
ஒரு சமூகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். யார் உருவாக்குறா? நம்ம உருவாக்கல. இந்த நாட்டில் இருக்கிற சினிமா, இந்த நாட்டில் இருக்கிற டிவி, சீரியல், ஊடகங்கள், காட்சி, கார்ப்பரேட் நிறுவனங்கள் எப்படியெல்லாம் சிந்திக்க விடாமல் இந்த இளைய தலைமுறையை எப்படியெல்லாம் தன்வயப்படுத்த முடியுமோ, வீதிக்கு வீதி டாஸ்மார்க் கடைகள், குத்தாட்டங்கள், ஈசிஆர் கலாச்சாரங்கள், ஓஎம்ஆர் கலாச்சாரங்கள், சென்னை நட்சத்திர விடுதிகளிலே பப் கலாச்சாரங்கள், கேட்டால் நாங்கள் தமிழ்ச்சி, தமிழர்கள் ஒருவனுக்கு ஒருத்தி, பாரம்பரியம் மிக்கவர்கள், பகுத்தறிவு உள்ளவர்கள், சுயசிந்தனை உள்ளவர்கள். என்ன மோசமான ஒரு நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று எண்ணி எண்ணி நடுங்க வேண்டியது இருக்கு. 3 வயது குழந்தைக்கு என்ன தெரியும்? 5 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி தலைப்புச் செய்திகளை நாம் பார்த்தோமா? 80 வயதான பாட்டியிடம் எதை கண்டார்கள்? இவ்வளவு பெரிய அவலம், இவ்வளவு பெரிய அநியாயம், இவ்வளவு பெரிய அக்கறம், அட்டூழியம். மனித உருவில் மனித மிருகங்களாக மனிதர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். சாதியின் பெயராலும், மதத்தின் பெயராலும், காம என்கிற இச்சையின் பெயராலும். ஆக இதையெல்லாம் கவலை கொள்கின்ற ஒரு சமூகமாக உருவாக வேண்டும். எனக்கு என்னன்னா, சரி நம்ம பிள்ளைங்களை எல்லாம் படிக்க வைங்க அப்படின்னு நான் எல்லா கூட்டத்திலையும் பேசுவேன். நான் கூட என்னுடைய சம்பளங்களை முழுவதும் பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு தான் அர்ப்பணித்திருக்கிறேன். எவ்வளோ உதவிகள் செய்கிறேன். தமிழரசன் பாணியில் இருப்பவனிடமிருந்து எடுத்து இல்லாத மக்களுக்கு, ஆயிரக்கணக்கான மாணவர் செல்வங்களுக்கு கல்வி, உயர்கல்வி, மருத்துவம் உதவிகள் செய்கிறேன் சைலண்டா. அது சினிமா கதையில மட்டும்தான் வரும். ஆனால் நிஜத்திலேயே நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த படித்த இளைஞன் என்ன செய்யறான் தெரியுமா? தன்னுடைய தாயின் பெயரை தலைப்பெழுத்தா சேர்ப்பதற்கு, தந்தையின் பெயரை தலைப்பெழுத்தா சேர்ப்பதற்கு முன்பாக ரஜினி முருகன், ரஜினி குமார், ரஜினி நந்தி, விஜய் ஆனந்த், விஜய் குமார், எப்படி யார் உனக்கு அப்பன்? புரட்சி கவிஞன் காசி ஆனந்தம் தான் கேட்டார், டாடி மம்மி என்கிறாயே, யாரடா உனக்கு அப்பன் அப்படின்னு ஒரு பாடல் வரிகள் வரும். இதையெல்லாம் குறித்து நான் கவலை கொள்கிறேன். ஆக இதையெல்லாம் குறித்து கவலை கொள்கின்ற ஒரு அரசியல்வாதியை இந்த ஓபிசி சங்கமும் SC/ST சங்கமும் அழைத்ததற்காக எண்ணி நான் பெருமை கொள்கிறேன். எத்தனையோ நாள் என் தூக்கத்தை நான் தொலைத்திருக்கிறேன். இந்த மக்களை எப்படி ஒரு பெரியார் இல்லை, ஒரு தமிழரசு இல்லை, ஒரு கலியபெருமாள் இல்லை, ஒரு அம்பேத்கர் இல்லை, ஒரு ஆணைமுத்து ஐயா இல்லை, எப்படி இந்த சமூகத்துக்கு அறிவு போட்டு இதை புரிய வைக்க போறோம், புரிதல் உள்ள சமூகமா மாற்ற போறோம்? நம்ம தாய்மார்கள் இதையெல்லாம் செஞ்சோம். நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் அதெல்லாம் கண்டேன். சரிங்க, எல்லாம் திராவிடத்தின் மீது விமர்சனம் பண்றாங்களே, காங்கிரஸ், பிஜேபி வேணாம், திமுக வேணாம், அண்ணா திமுக வேணாம், மாற்றா நம்ம போய் நிற்கும். சரி, சாதி கட்சியிலேருந்து வெளியேற்றிட்டாங்களே, ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லி 2016 தனியா போய் நின்னேன். தனியா நின்று NLC மக்களுக்காக தேச விரோத வழக்குகளை சந்தித்தேன், பல போராட்டங்களை சந்தித்தேன். அந்த தொழிலாளி அந்த மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கும் போது அந்த மக்கள் சொல்றார்கள், மாசம் 1,80,000 சம்பளம் வாங்குற வீட்டு இல்லத்தரசிகள் சொல்றார்கள், அந்த வேட்பாளர் பேர் சொல்லி அவர் 1000 ரூபா கொடுத்தாரு, இந்த வேட்பாளர் 1000 ரூபா கொடுத்தாரு, நீங்க எவ்வளவு கொடுப்பீங்கன்னு கேட்கறது. எம்மா, அவங்க தேசிய பாதுகாப்பு சட்டத்தை வாங்கல, நிலம் எடுப்பதை எதிர்த்து போராடல, ஜெயிலுக்கு போகல, நான் தான்மா போராடினேன் உனக்காக. அப்ரண்டிஸ் முடிச்சவனுக்கு வேலை கொடு, ஒப்பந்த தொழிலாளி 13,000 பேரை நிரந்தரம் பண்ணு, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நான் தான்மா வழக்கு நடத்தினேன். இங்க மருத்துவர்கள், செவிலியர்கள், கான்ட்ராக்ட் லேபர், பணி நேர்ந்தோம், எல்லா பிரச்சனைக்கும் நான் தானம்மா வந்து நின்னேன். அவங்களாம் யாரும் வரலையம்மா. தேர்தல் நேரத்தில் அவங்க தலைமைகளால் அறிவிக்கப்பட்டு அன்னைக்கு தான்மா வருவாங்க, அவங்களும் நாங்களும் ஒன்னா அப்படின்னா, காந்தி நோட்டு எல்லாருக்கும் ஒண்ணுதான் அப்படின்னாங்க. முடிஞ்சு போச்சு என் கதை. என்ன ஒரே ஒரு பெருமை, அப்ப போட்டிக்கிட்ட அக்கா தமிழிசை சவுந்தரராஜன், அன்றைய எதிர்கட்சி தலைவர் விஜயகாந்த், நண்பர் சீமான் உள்ளிட்ட பல தலைவர்கள் போட்டியிட்டார்கள், வைப்பு தொகை எழுந்தார்கள். எனக்கு மட்டும் ஏதோ பாவம் பார்த்து ஒரு 32,000 ஓட்டை போட்டு டெபாசிட். அதுலயும் பாருங்க, ஒரு பத்திரிக்கை ரொம்ப மகிழ்ச்சி, நம்ம டெபாசிட் எடுக்கிறது. தனியா அரசியல் சுயேசி தலைப்பு செய்தி போடுறான், டெபாசிட் நான் வாங்கிட்டேன். மறுநாள் படிச்சு பார்த்தா, பாமகவிலிருந்து வெளியேறி தனித்து கட்சி தொடங்கி போட்டியிட்ட வேல்முருகன் டெபாசிட்டை இழந்தார். ஒரு பத்திரிக்கை இருக்கு, தமிழை ரொம்ப அழகா நல்லா போடும், அந்த பத்திரிக்கைன்னு உங்களுக்கு தெரியும். அவனுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. சரி, அவன் தான் அப்படி தலைப்பு போட்டிருந்தானே பார்த்தா, நான் மதிக்கிற இன்னொரு பத்திரிக்கை, அதுவும் அவால் பத்திரிக்கை தான், அவால் தான் அதுக்கு ஆசிரியர், அவரும் தலைப்பு செய்தி அப்படியே போட்டார். அவரை தொடர்பு கொண்டு, ஐயா உங்க பத்திரிக்கை மேல தினமணி கொஞ்சம் நேர்மையான பத்திரிக்கை நினைச்சிக்கிட்டு இருக்கேன், நீங்க அவால் தான், இருந்தாலும் கொஞ்சம் அவால்லையும் ஒரு சில அவால் கொஞ்சம் சமூக நீதி தளத்துல நம்ம இந்துராம கொஞ்சம் அப்பப்ப நம்ம கூட சிஎம் கூட ஒட்டிக்கிட்டு வந்து பேசுறாருல, ஒரு இறந்து போனார் ஒருத்தர் ஞானி, அவ்வாளா இருப்ப, அதே மாதிரி ஒரு 2-3 அவால், நம்ம PV செல்வம்
சில பேர்லாம் இருக்க அவாள்லையும் கொஞ்சம் பேர் நம்ம படுற வலிகளை வேதனைகளை கொஞ்சம் நமக்கு ஆதரவா வந்து நம்ம மேடையில் பேசுவான். அவாள் பாணியிலே பேசுவான். அதனால அவளை போன் பண்ணி கேட்டேன். அவா பத்திரிக்கையும் தலைப்பு செய்தி அதான், வேல்முருகன் டெபாசிட்டை இழந்தார் அப்படின்னு. எதற்காக இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்ம படிக்க வைக்கிற அந்த தலைமுறையும் அப்பாவை பேச்சை கேட்கல, அம்மா பேச்சை கேட்கல, குடும்ப உறவு முறைகளை மதிக்கல. அவன் ஒரு ரூட் எடுத்து எங்கேயோ போயிட்டு இருக்கிறான். அதனால வேதனையா இருக்கு, வலியா இருக்கு. நம்ம ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் ஆச்சும் தமிழ்நாட்டிலாச்சும் முன்னுதாரணமா இருப்பாரு, எல்லாத்துக்கும் வழிகாட்டியா இருக்கு. உண்மையிலேயே மக்கள் நல திட்டங்கள்ல நீங்க எண்ணி பார்க்கணும். எனக்கு விமர்சனம் உண்டு, நான் கூட்டத்தில் இருக்கிறதுக்கு சொல்லலை. நாளொரு மேனியும் பொழுதோறு வண்ணமும் திட்டம் திட்டம் திட்டம். மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, என்னென்ன திட்டம் இந்த உலகத்துல ஒரு மனிதனால சிந்திக்க முடியுமோ அத்தனை திட்டங்களையும் மக்கள்கிட்ட தீட்டுறீங்க. எல்லாம் சரிதான். ஆனா நெட் ரிசல்ட் என்ன?